ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK 3 BHK வில்லாவை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துருப்பீங்க. தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேப்சூல் பாட் இல்லை லக்ஸுரி ஆட்டோமேட்டட் கேப்சூல் பாட் உள்ள அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அண்ட் குவாலிட்டியாக R&D பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேப்சூல் பாட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11 அடி உங்களுக்கு வித்துக்கும் 28 அடி நல்லா லென்த்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப்சூல் பாட் நீங்கள் உங்களோட இடத்துல வைக்கிறதுக்கு நார்மலாக 4 பேஸில் ஒரு பில்லர் இருந்தாலே போதும். இந்த கேப்சூல் பாட்டோட பாட்டம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்காங்க. மெரைனில் யூஸ் பண்ண வேண்டிய வுட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கரோஷன் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு ஆன்டி ப்ராப்ளமோ எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம், மானிட்டரேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குது, ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்மோக் உள்ள எங்கேயாவது பட்டா கூட அதில் சென்சாரில் நம்ம காட்டி கொடுத்துரும். கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹீட்டர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரஸ்ட் ப்ரூஃப், ஸ்பைக் அரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உள்ளே இருக்கான்னு வாங்க பார்ப்போம். இந்த மெயின் டோரே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. போயரை தாண்டி மெயின் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜ் ஏரியாவில் ஃபுல் வாலுக்குமே உங்களுக்கு அந்த உடன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஸ்விட்சஸ் கனெக்டடு. நீங்கள் வெறும் ரிமோட் கண்ட்ரோல் இல்லை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் அந்த டச் பேட் கொடுத்துருக்கோம். அதுலேயே நீங்கள் லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கேயும் ஸ்டோரேஜ் யூனிட் கீழே இருக்குது. இதை தாண்டி அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான லிவிங் வித் உங்களுக்கு கிச்சன் ஏரியா மாதிரி இந்த பேஸ் செட்டப் பண்ணியிருக்கு. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்கு, அது வுட் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்கு. சுற்றியும் வால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அடி ஃபீட்டுக்கே இருக்கும் அந்த திக்னஸ் அந்த வால் பார்த்தீங்கன்னா. ஏன்னா உள்ளே அவ்வளோ தெர்மல் இன்சுலேஷனுக்காக அவ்வளோ ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கு. சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங், அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியோடய இதை கொடுத்துட்றோம். இந்த கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்காக நல்ல ஸ்பேசியஸாகவே ஸ்டோரேஜ் இருக்கணும். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாஷ் பேஷன், அழகான வாஷ் பேஷன். இங்கே நம்ம கிச்சனில் நம்ம திங்ஸ் எடுக்கிறது பண்ணுறது எல்லாமே சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸு, நல்ல ஒரு நீட்டாக ஒரு காம்பேக்டான ஒரு சோஃபா ஏரியா. Hey Alexa. I'm Alexa and I respond when you say my name. இந்த மாதிரி உங்களுக்கு அலெக்ஸால நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த வீடோட லைட்டு, ஏசி, ஸ்விட்சஸ், லாக்கு எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எங்கே இருந்தீங்கனாலும் வெல்கம் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஒரு மேஜிக் காமிக்கிறதுங்க. 16 mmங்கிறது கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசு இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் தான் இது. 2 கிளாஸ் சேர்த்து அட்டாச் பண்ணி இதை நம்ம பண்ணியிருக்கோம். கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம காரில் ஓப்பன் பண்ணுற மாதிரி 3 ரூஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 BHK கேப்சூல் பாட். இது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டமைசேஷனாக நிறையா உங்களுக்கு கேப்சூல் பாட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே ஒரு ப்ரைவேட் பால்கனி ஏரியா மாதிரி நம்ம செப்பரேட்டாக இதை பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் கிளாஸ் டோர் டஃப் அண்ட் கிளாஸ், இதுவும் டஃப் அண்ட் கிளாஸ். ஹேண்ட் ரைட்ஸ்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராட்ல நல்ல ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருக்கோம். மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வுட்டன் டெக்ஸ்சரில் அந்த ஃபால் சீலிங் ஏரியா பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வெட் ஏரியா, ட்ரை ஏரியா நம்ம செப்பரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு கிளாசெட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல பாத் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நீட்டாக காம்பேக்டான ஒரு ரெஸ்ட் ரூம் இந்த இடத்துல வந்துடுது உங்களுக்கு. இந்த கேப்சூல் பாட்டில் எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா EB லைனே இல்லாத இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் சோலார் மூலிமா அந்த மோட்டர் ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜென்ரேட்டரோ இல்லை உங்களுக்கு நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற EB கனெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் இதுக்கான எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸில் ஒரு மவுண்டைன் ஏரியாவில் நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பதிலாக இந்த கேப்சூல் பாட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அங்கே பிளான் அப்ரூவல் அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிடாது. இவ்வளோ குவாலிட்டியாக இந்த மாதிரி ஒரு கேப்சூல் பாட் இப்போ இது மாடல் பர்பஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 lakhs இந்த கேப்சூல் பாட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரைஸ் டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஒரு 2 BHK பண்ணணும், 3 BHK பண்ணணும், இல்லை ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் பார்க்குறீங்கனாலும் அதை நம்ம கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த கேப்சூல் பாட்டை நீங்கள் ஒரு ROI பேஸ்லேயோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ உங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாலையோ இல்லை உங்களோட ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்டில் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதை சுற்றியும் 360 டிகிரிலையும் நல்ல வியூ இருக்கும். நீங்கள் இதை உங்களோட ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதில் நீங்கள் ரெண்டல் சார்ஜஸ் பண்ணி அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்.
மினிமம் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு 10,000 to 15,000 வந்து சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு கேப்சூல் பாட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் தென் நல்லாவே ப்ராஃபிட் பண்ண முடியும். 360 டிகிரியும் கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதனால் இதிலேருந்து நீங்கள் இந்த கேப்சூல் பாட்லேருந்து உள்ளே பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வியூ தெரியும். ஒரு சன்செட்டோ ஒரு சன்ரைஸோ ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நேச்சுரல் வியூ எல்லாமே உங்களுக்கு வந்து ஹிடன் இல்லாமல் ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த நாள் உங்களுக்கு வந்து தெரியும். ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியான ஒரு கேப்சூல் பாட்டு உங்கள் வீட்டிலையோ இல்லை உங்களோட ஃபார்ம் லேண்டில் உங்களோட லேண்டில் இந்த மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நம்மளை கால் பண்ணுங்கள். இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.